ஓசிடியில் சில ஓசிடி இருக்குது அவங்களுக்கு. அவங்களோட சோஷியல் லைஃப், அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், அதே மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கும். சோஷியல் லைஃப் எப்படி பாதிக்கும்னா, அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அதாவது இந்த ஓசிடின்னு சொல்கிறதே ஒரு போராட்டம் மாதிரி தான். அந்த தாட்ஸை வந்து கட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரிலீஜியஸ் ஓசிடி, ஜெண்டர் ஓசிடி, செக்ஷுவல் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, இந்த மாதிரி நிறைய விதமான ஓசிடி, அதாவது அந்த தாட்ஸ் வந்து கில் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமே இருக்கும். அதுக்கப்புறம் அது ரேண்டமாக போய் என்ன ஆகும்னா, அவங்க ஒரு ஆளோட ஐஸ் பார்த்து பேச எனக்கு முடியலை, என்னால் ஃப்ரெண்ட்ஸோட பழக முடியலை. ஜெண்டர் ஓசிடி இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க பசங்களோடையோ இல்லை சேம் ஜெண்டரோடய அவங்களுக்கு பழகுது பயமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க மேலே தப்பான எண்ணங்கள் இருக்கவங்க ஃபேமிலியில் போகாமல் அவங்களே ஐசோலேட் பண்ணிப்பாங்க. வேலைக்கு போக பிடிக்கல, ஒரு ரூம்லேயே ஐசோலேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஓசிடின்னு சொல்கிறது ஒரு கட்டம் தாண்டுமோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்க ப்ராப்ளமும், அதே மாதிரி தூக்கம் கம்மியாக இருக்கும், பசி எடுக்காது, இல்லைன்னா எக்ஸசிவாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக மெண்டலாகவும் அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும், எண்ட் ஆஃப் த டே வந்து சூசைட் டெண்டன்சி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் ஓசிடியோட பல ஓசிடி இருக்குது. பட் ரேண்டமாக ஒரு ஓசிடியில் ஸ்டார்ட் பண்ணி மல்டிபிள் ஓசிடியாக மாறும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பரான கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது, இது ஓசிடி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு. என்னோடய யூடியூப் லிங்கில் டீட்டெயிலான வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம்.